கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் 1 Corinthians 15:54. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அவர் தீர்க்க தரிசனமாக இயேசையா சொல்லியிருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். சாத்தானை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, பாவத்துக்கு அதிபதியாகிய, மரணத்துக்கு அதிபதியாகிய சாத்தானை சிலுவையிலே அவர் நசுக்கி அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அப்படியாக 2 நாட்டு ராஜாக்களும் யுத்தம் நடக்கும்போது ஒரு நாட்டு ராஜா அந்த மற்றொரு நாட்டு ராஜாவை அவர் கைது பண்ணி சிறைச்சாலையில் அடைத்து விட்டார். சிறைச்சாலையில் விலங்கு போட்டு அடைத்து விட்டார். அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை, ஆனாலும் அவரை சிறைச்சாலையில் அடைத்து விட்டார். அவர் கையில் விலங்கு போட்டிருந்தது. அந்த விலங்குகளை அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த காவலாளிகள் ஒரு பெரிய கல்லை புரட்டி இரும்பு கிரில்லு கேட்டு போட்டு பூட்டியிருந்தா கூட ஒரு பெரிய கல்லை அடைச்சி வச்சு அவர் வெளியில் வர முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டார். அவர் அந்த சங்கிலிகளை எல்லாம் தன்னுடைய இரத்தத்தால் இந்த சங்கிலிகளை எல்லாம் முறித்து அந்த அந்த ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அவர் எல்லாம் அந்த இரத்தத்தினால எல்லாத்தையும் முறித்து அங்கே இருக்கிற அந்த அந்த கோட்டையினுடைய அரண்மனை, அந்த சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரத்தை அவர் ஒவ்வொரு கல்லாக அசைத்து கொண்டிருந்தார். அவர் ஈரப்பது அந்த சுண்ணாம்பு கற்களாக கட்டப்பட்டது. அந்த நாட்களில் அந்த சிறைச்சாலை சுண்ணாம்பு கற்களாக கட்டப்பட்டது. அந்த அஸ்திபாரத்தை ஒவ்வொரு கல்லாக எடுத்துக்கொண்டே இருந்தார். அந்த ராஜா என்ன செஞ்சார்? ஒவ்வொரு கல்லாக எடுத்து பிறகு அப்படியே அவர் வெளியில் வருவதற்காக முயற்சி செய்தார். வெளியில் வந்துட்டார். அந்த 2வது நாள் அவர் நேராக வெளியில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த ராஜா. அந்த 2வது நாளாக அவர் வெளியில் அந்த பாதாளத்தில் போய் 1 பேதுரு 3:19 காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கம் பண்ணியிருந்தார். அவர் 3ஆம் நாளிலே அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மரணத்தை ஜெயித்தார். அவர் வெளியில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சாத்தானுடைய சிறைச்சாலையினுடைய அந்த ராஜாவுடைய கோட்டை முழுவதும் தகர்ந்து கீழே விழுந்தது. சத்துருடைய கோட்டைகளை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் முறியடித்தார். இன்றைக்கும் மரணத்துக்கு அதிபதியாகிய சாத்தானை அவர் ஜெயமாக விழுங்கினார். இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாள் உயிர்த்தெழுந்த நாள். அப்படியாக வேதத்தில் லாசரு மரித்த பொழுது அவன் நித்திரையாக இருக்கிறான் என்று சொல்லி போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த லாசருவை அவர் உயிரோடு எழுப்பினார். லாசருவே வெளியில் வா என்று சொன்னார். மரணமாக விழுங்கப்பட்டவன், அந்த அடக்கம் பண்ணப்பட்டவன், மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட லாசரு அவன் உயிரோடு எழுப்பி வந்தான். அங்கிருந்த யூதர்கள் அனைவரும் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். அவர் தாமதித்து வந்தாலும் அவர் நேர்த்தியாய் செய்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனமாக்கி கொள்ளுங்கள். அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட அவர் பாதாளத்தில் சென்று போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணி அவர்களையும் உயிரோடு எழுப்பி கொண்டுட்டு வந்தார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் ஒரு நாளும் நமக்கு காரியங்கள் தாமதிக்கிறது என்றால் அந்த காலத்தை பிரயோஜனமாக்கி கொள்ளும். அந்த நேரத்தில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய வசனங்களை, அவருடைய பாடுகளையும், அவருடைய மரணங்களையும், அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் தியானம் பண்ணுவோம். அவர் எப்படி சாத்தானை ஜெயித்தது போல நீங்களும் நானும் மரணத்தை ஜெயித்து, சாத்தானை ஜெயித்து ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோமாக. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த நாளை அவர் ஒரு மகிமையின் நாளாக, ஒரு ஆராதனை நாளாக நம்ம கொண்டாடுகிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு போய் கர்த்தருடைய சமூகத்தில் தொழுது கொள்வோம். உலகமெங்கும் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை ஒவ்வொரு வீட்டிலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசுவை, நீர் மரணத்தை ஜெயித்தது போல எல்லாரும் நாங்களும் எல்லாவற்றையும் உலகத்தை ஜெயித்து சாத்தானை ஜெயித்து ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.